Hi guys, welcome to the Creative Crowd podcast. Today we actually have a film director and it's so exciting actually because I would love to be one of his characters. They're very unapologetically themselves. I'm just really happy to introduce Prabhuram Vyas to you guys. Hi, happy to be here. Thank you for coming to the podcast, sir. யூஸ்வலாக கெஸ்ட் எல்லாரையும் நாங்கள் வந்து ஸ்டாக் பண்ணுவோம், என்ன மாதிரி பேசுகிறாங்க, என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குன்ற வரைக்கும் ஸ்டாக் பண்ணி பார்த்துட்டு பாட்காஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம். உங்களுக்கு ஸ்டாக் பண்ணும்போது உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் பண்ணேன். ஓகே. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அதுக்கு ஒரு சிங்கிள் ஒரு யோசிக்க வைக்கிற கூட ஒரு கேப்ஷன் மாதிரி எல்லாத்துக்குமே போஸ்ட்டாக போட்டிருந்தீங்க. முன்னாடி கேப்ஷன்ஸ் போட்டிருந்தேன், இப்போ கேப்ஷன்ஸ் போடுறது இல்லாமல். ஆல்சோ இந்த லிவன்லேயும் அந்த கேரக்டர் ஹரிஷ் கேரக்டர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகும். ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங் ப்ராசஸ் வரைக்குமே நீங்கள் காமிச்சிருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் மேபி டேரக்டர் முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கல, பட் எனக்கு நிறையா ஃபோட்டோகிராஃபி பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னோடய சர்க்கிளில் நிறையா பேர். நீங்கள் யூ கேன் செக் அவுட், ஷவுட் அவுட் நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஷோர். நெல்சன் விஜி அவரோட ப்ரொஃபைல், இர்தா ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஸ்ரீதர்னு அவங்க எல்லாருமே ரொம்ப லைக் ஐ திங்க் தேர் ஆல் டூயிங் லைக் ஃபினாமினல் ஒர்க். இங்கே தமிழ் சீனில் ஃபோட்டோகிராஃபியாக ஐ திங்க் லைக் ஐ ரியலி லவ் தேர் ஒர்க் அண்ட் வாட் தேர் டூயிங். அவங்க கூட ஹேங் அவுட் பண்ணியே எனக்குமே அதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ப்ரோ, இப்போ ஆக்சுவலி வந்து லைக் ஆஸ் அ டைரக்டர் டு யூ நீட் டு ஹேவ் அ லாட் ஆஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் டு பி ஏபிள் டு direct, write, or இருக்கிறத வச்சு you can write, or you should actually go out there into the open and like do a lot of stuff like live a life. What's your take on that? It depends on the kind of films that you want to make நினைக்கிறேன். For example, if you like ஒரு ஈரானியன் படம் மாதிரியான ஒரு படம் எடுத்தால் ஆப்வியஸ்லி அது லைஃப் மேலே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தேவை, அதில் உள்ள டீப்பரான ஒரு மெடிடேஷன் அபவுட் லைஃப், அந்த மாதிரி விஷயங்கள் தேவை. இப்போ ஹாலிவுட்லாம் ஒரு டெம்ப்ளேட் படங்கள், ஒரு காமெடி படங்கள்லாம் வரும்ல, அதுக்கெலாம் ஐ டோன்ட் திங்க் யூ நீட். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஜென்ரலாகவே ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதில் ஒரு சில இன்சைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை பியூராக கிராஃப்டாகவும் அணுகி பண்ணுறதும் ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதா நினைக்கிறேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ வாண்ட் யுவர் ஃபிலிம்ஸ் டு பீன்றது தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இன் யுவர் ஃபிலிம்ஸ் எஸ்பெஷலி வந்து ஐ ஃபீல் லைக் ஒரு ஜெனரல் ஹியூமனோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஐ ஃபீல் லைக் ஐம் சிட்டிங் தேர் வித் தெம். ஆமாம், ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு உங்கள் லிவனும் சரி லவ்வரும் சரி பார்க்கும்போது. படமாக அது அப்பாற்பட்டு தெரியல, ரொம்ப யதார்த்தமாக நம்ம அதில் ஒரு கேரக்டராக கோ த்ரூ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங் எந்த இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு? லைக் எதனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள்? ரைட்டர் டைரக்டராக தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எழுதும் போதே நான் என்னுடைய ஓன் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி நான் டைரக்ட் தான் பண்ணேன். ஆக்சுவலி இட் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் மை காலேஜில் ஒரு கிளப் இருந்தது, ஃபில்ம் மேக்கிங் கிளப் மாதிரி. எந்த காலேஜ் நீங்கள்? சாஸ்திரான்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் சாஸ்திரா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் எனக்கு ஃபில்ம் மேக்கிங்னு கூட சொல்ல மாட்டேன், சினிமாவுக்கான எக்ஸ்போஷரே அங்கே தான் கிடச்சிது. சினிமானா நிறைய சினிமா சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன், ஆனால் பயங்கர லைக் கமர்ஷியல் ஃபிலிம் லவ்வர் தான் நான். எல்லா படமும் ஒரு மாதிரி FDFS போயிட்டு ஒரு விஜய் ஃபேன் அந்த மாதிரியான ஒரு ஜோனில் தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சினிமாவுக்கு இன்னொரு ஒரு பக்கம் இருக்குது. இப்போ பாலு மகேந்திரா சார், மணிரத்னம் சார், இவங்களோட ஃபில்மோகிராஃபி, கமல் சார், இது எல்லாமே நான் காலேஜில் போய் தான் டிஸ்கவரே பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலாம் இவங்க படங்கள்லாம் டிவியில் வந்தால் மாற்றிடுவேன், ஐயோ இதெல்லாம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுருவோம். அந்தளவுக்கு தான் எனக்கு சினிமா மேலேயான எக்ஸ்போஷர் இருந்தது. சீனியர்ஸ் நிறையா ஆக்டிவ் ஒர்க் பண்ணிருந்தாங்க. நான் படித்த காலகட்டம் தான் அந்த DSLR ரெவல்யூஷன், நாளே இயக்குனர் வந்துட்டு இருந்தது, ஆராயிட்டு இருந்த டைம். நான் காலேஜ் படிக்கும் போது it became more accessible. Exactly. அந்த டைம்ல தான் புக்ஸும் படிக்க ஆரம்பிச்சேன் coincidentally. With respect to Livin, it's one stretch, one draft. Because I was really young when I did Livin. I was just like 23 or something when I did Livin. So அப்போ வந்து I didn't even have the awareness that it has to go multiple drafts. இது பெட்டர் ஆகலாம். அந்த ஒரு தமிழில் ஒரு சேயிங் இருக்கும், இளங்கன்று பயமறியாது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் சரி நம்ம பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணி விட்டாச்சு. மேபி லைக் எலீட் ஸ்பேசஸில் மட்டும் அந்த அர்பனைசேஷன் இருக்கும். அந்த டைமில் என்னென்னா நிறைய ஊர்கள்லேருந்து பசங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்சஸ் இருக்கிறது. அந்த அர்பனைசேஷன் ரொம்ப இப்போ நான் வந்து ஊர்லேருந்து ஒரு பையன் தான், எனக்கு அந்த லைஃப்ல இருந்தெல்லாம் பார்த்து ஒரு புரிதல் இருக்கும்ல, அந்த கேரக்டர்ஸ். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு நாங்களுமே அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஓரளவுக்கு சின்ன ஒரு அர்பனைசேஷனுக்குள்ள எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும்ல. ஸோ அந்த ஒரு கஸ்ப் ஆஃப் அந்த ஒரு திங்ஸில் தான் இதை எழுதுனேன்.
2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆர்டிஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல டெஃபினெட்லி இட் டசன்ட் ஃபீல் ரைட். இவால்வ் பண்ணி ஒவ்வொரு சன்லைட்டையும் ரீட் பண்ணி அந்த அட்மாஸ்பியர் ஒரு இது ஃபேமஸாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் ஒரு க்ரௌட் மூவ் பண்ணுறது 4 செகண்ட் ஷாட்டுக்கு 1 year அனிமேட் பண்ணியிருக்காங்கங்கும் போது அந்த உழைப்பை நீங்கள் ஈஸியாக அப்ராப்ரியேட் பண்ணிடணுங்கிறது ஒரு டிஸ்டர்பிங்கான திங்காக தான் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் சைடு என்னன்னா, மேபி மோர் பீப்புள் கேன் டிஸ்கவர் மியாசாகிஸ் ஒர்க். மேபி லைக் அவங்களுக்கு somehow it should like go back to them in some ways, what I feel like. Going back to Vivian, அந்த ஐரிஸ்ன்ற கேரக்டர் வந்து நீங்க அது மூவிலே ரெஃபர் பண்ணிருப்பீங்க, ஹர் மூவில கரெக்ட். நீங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்படி ஒரு திங் எடுத்துட்டு வந்தீங்கல்ல. இப்போ நாங்க உட்காந்து அதை பார்க்கும்போது இப்போ அது நடந்துட்டே இருக்க மாதிரி தான். இப்போ ஆல்மோஸ்ட் அது வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும். When you wrote Lover, like what was like the, I would say, major change? Like I'm thinking from the point of view of like our audience, who are many people who are like ADs or who want to get into this, or writing like your shortcomings and like what you did work on when you did Lover. Lover went through so many drafts, like opposite to Livin எப்படி ஒரே டிராஃப்டோ, லவ்வர் அட்லீஸ்ட் 10 டிராஃப்டாவது போயிருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. லவ்வரோடைய இனிஷியல் ஜேர்ம் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்மாக இருந்தது. லாக்டவுன் டைமில் இண்டி ஃபீச்சராக எழுதி, ஒரு வேளை ஏன்னா லாக்டவுனுமே இருக்குது, நம்ம பெருசாக ப்ரொடக்ஷனாக எதுவும் பண்ண முடியாது, இண்டி ஃபீச்சராக பண்ணி அண்ட் இது எல்லாமே ஒரு ட்ரெக்குக்குள்ளே நடக்கிற மாதிரி வரும். ஒரு கம்ப்ளீட்டாகவே இந்த ஸ்டோரி வந்து ஒரு ட்ரெக்கில் ஆரம்பித்து ட்ரெக்கில் முடிகிற மாதிரி ஒரு இண்டி ஃபீச்சராக 90 minute ஃபீச்சராக எழுதியிருந்தேன். இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கிரேல தான் இருக்கும் கேரக்டர்ஸ். அது வந்து ரொம்ப பைனரியாக உங்களுக்கு இருக்காது, அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிரேல தான் இருந்தது அந்த வெர்ஷனு. எல்லாருக்குமே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நடந்த விஷயங்கள், பார்த்த விஷயங்களாக தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் லைக் அ ரியலி ரெலவெண்ட் story to say at this point. Why like மேக் இட் ஃபார் அ நீஷ் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டே இருந்தது. தமிழ்நாட்டில் ரொம்ப சொன்னால் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோரி, இதோடைய பொட்டன்ஷியலை நம்ம ஏதோ ஒரு இடத்துல அண்டர்மைன் பண்ணுறோமோங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஃபீச்சராக எழுதலான்றப்பவுமே எனக்கு இன்னுமே கிரேயாக தான் வந்தது அது ஆக்சுவலி. ஏன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஸ்கோப்பாக எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அந்த ட்ரெக்குங்கிற விஷயம் கோர் வந்து ஸ்டில் தி சேம். கோர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கிரேயாக தான் இருந்தது. அண்டு சம்வேர் எனக்கு அந்த முழு அவேர்னஸ் அந்த பாயிண்ட்ல வரல. மெயின் ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிற காங்க்ரீட் அவேர்னஸ் எனக்கு அந்த பாயிண்ட்ல இல்லை. ஸோ அந்த டிராஃப்டோட தான் நான் மணிகண்டன் அப்ரோச்சுமே பண்ணேன். அவர் அந்த டிராஃப்ட் படிச்சுட்டு ஒருமே லீடாக இன்னும் படங்கள் பண்ணல அந்த பாயிண்ட்ல. நான் அப்ரோச் பண்ணது வந்து ஜெய்பீம்க்கு முன்னாடியே அப்ரோச் பண்ணேன் அவர். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ரியலி எக்ஸைட்டட் அபவுட் தட். ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் கிரேன் கூட சொல்ல முடியாது, பிளாக், அது ஒரு டார்க்கான ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அது. ஆஸ் அன் ஆக்டர் இட் வாஸ் லைக் ஒரு பயங்கர எக்ஸைட்டிங் ப்ரொபோசிஷன் ஃபார் ஹிம், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் லைக் when we started having conversations, we thought like it will alienate people. This kind of like a dark character will probably like not bring people into the conversation that we want to have. அப்படிங்கிறதுனால தான் அந்த மிட் கிரவுண்ட் ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணோம். we need to like hate him but also empathize with him அப்படிங்கிற ஒரு, அவன் பண்ணுறது தப்புன்னு தான் தெரியுது, ஆனால் அவனை ஏதோ ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இது பண்ணுறதுக்கு பாசிபிள் தாங்கிற ஒரு இடத்த கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நெகோசியேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய ஐ திங்க் அந்த ஆம்பிகுவிட்டிக்கும் அந்த ஷோயிங் லைக் telling people this is what you have to get from this. Exactly, yeah. செம்ம கஷ்டமா இருந்திருக்குமே எண்டில இருந்து இது பண்ணும்போது. அந்த பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு தான் நிறைய டிராஃப்ட்ஸ் எடுத்துச்சு. ஏன்னா அது இப்போ நம்ம சமூகம் மாதிரியான ஒரு இடத்துல இந்த கதையை பேசும்போது ஈஸியாக இப்பவுமே மிஸ்இன்டர்பிரட் ஆயிருச்சு, அது ஒரு விஷயம். பட் அதான் அதுக்கான இது நிறையா இருக்குங்கிறதுனால அதை ரொம்ப நாங்கள் நெகோசியேட் பண்ணி தான் எடுத்துட்டு போவோம். எவ்வளோ நாள் சார்? கிட்டத்தட்ட ஒரு 2.5 years கிட்ட டெவலப் பண்ணியிருப்போம். இது ஷூட் போகிறதுக்கு முன்னாடி 2.5 years கிட்ட. Like before you showed it to Manikandan, how long did that take you, like from switching it from an indie to இண்டிலேருந்து அது ப்ராப்ளி லைக் ஒரு 5-6 months. ஏன்னா அந்த இண்டிலேருந்து நான் வெளியே வரும்போது இன்னொரு ஒரு படம் எனக்கு ஓகே ஆகிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி தட்ஸ் அ கேம்பஸ் ட்ராமா ஒன்று. ஸோ அது ஓகே ஆகிற மாதிரி இருந்து அதோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த ட்ராப் ஆன சமயத்தில் நான் வேலைக்கு போயிட்டேன். ஆக்சுவலி திரும்பியும் எனக்கு சஸ்டெயின் பண்ண முடியல அண்ட் ஐ ஹேட் மை இதுங்கிறதுனால வேலைக்கு போயிட்டேன். ஸோ வேலைக்கு போயிட்டு இந்த டிராஃப்ட் எழுதினேன். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு 7-8 months
கிட்ட எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்போது ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறது வந்து உங்கள் பர்சனல் சைட் பற்றி ப்ரோ. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபிலிம் சைடு வந்தீங்க, இப்போது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃபேமிலி சரௌண்டிங் எப்படி இருந்துச்சு அந்த சுச்சுவேஷனில்? காலேஜ்லேருந்து இப்போது நீங்கள் ஃபிலிம் சைட் ட்ரான்சிஷன் ஆனீங்களே, லைக் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இதுக்காக ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கிளீஷேவான இது இருக்கும். கண்டிப்பாக வீட்டிலலாம் எப்படி இருந்துச்சு அந்த சுச்சுவேஷன்? ஆரம்பத்துலாம் அவங்களால ரெக்கன்சைலே பண்ண முடியல ப்ரோ. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எங்கள் அம்மாலாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ்னா சினிமா போனால் கெட்டு போயிடுவேன்றதான் ஃபஸ்ட்டு மேட்ரு. நீ லைக் நல்லா சஸ்டெயின் பண்ணிடுவியா, உனக்கு வாழ்க்கை இருக்குமாங்கிறத தாண்டி நீ கெட்டு போயிடுவேங்கிறது தான் ஃபஸ்ட்டு இது. அது நான் எங்கே இருந்தாலும் கெடலாங்கிறது புரிய வைக்கிறதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. அது அவங்க எப்போவுமே ஸ்டாப் பண்ணதில்லை என்னை வந்து நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணதில்லை. ஆனால் அவங்களுக்கு ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்திருக்காங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா அவங்களுக்கு புரியாது இது என்ன, இது எப்படி கிராக் ஆகுறதுன்னு புரியாது. அண்ட் வி டோன்ட் ஹாவ் லைக் மெனி சக்ஸஸ்ஃபுல் மாடல்ஸ் இன் தேர் சர்க்கிளில். இப்போ அவங்க சர்க்கிளில் யாருமே சக்ஸஸ்ஃபுல் மாடல்ஸ், யாராச்சும் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட அவங்களுடைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் தான் நிறையா கேட்டிருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு இது வரும்போது பயங்கர ஹெசிடன்ட் ஸ்கெப்டிக்கல் விஷயங்கள்லாம் இருந்தது. ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து இப்போ லிவின் நடந்தும்போது அது அவங்களுக்கு ஒரு சின்ன இன்னும் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு படம் ஓகே. ஏன்னா நான் இடையிலையும் வேலை பார்த்துட்டு இருந்தேங்கிறதுனால அவங்க பெருசாக எங்கள் வீட்டில் எப்படின்னா அந்த மாதிரி ஒரு நீ இந்த கரியர் போய் இவ்வளோ சம்பாதிச்சு இப்படி போகணும் அப்படின்லாம் இல்லை. ஏதோ ஒன்று டீசெண்டாக போய் சொல்லாமல் திருடாமல் வாழ்ந்தா போகணும் அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம வீட்டில். அதனால் அந்தளவுக்கு என்னை ஸ்டாப் பண்ணி ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணல, டீமோட்டிவேட்லாம் பண்ணல. கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு அவங்களோட மாரல் சப்போர்ட்டை கொடுக்க முடியும், அவ்வளோதான். அவங்க எனக்கு படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அந்த லெவலில் தான் இருந்தது. உங்களுக்கு லவ்வர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ரொடக்ஷன்ட்டு எடுத்துகிட்டு போய் பிச் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர் எப்படி ரியாக்ட் பண்ணார்? அந்த ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டாக ஒரு சர்டன் அமௌண்ட் இதில் சொல்லியிருக்காங்க, படத்துக்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்கோன்னு சொல்லி. சப்போஸ் இப்போ கொடுத்த பட்ஜெட்டை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்டன் அமௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா உங்களால் லவ்வரை என்ன மாதிரிலாம் எடுத்துருக்க முடியும்? லைக் ஏதாச்சும் இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்க முடியுமா? ஆர் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ கிரியேட்டட்? ஆப்வியஸ்லி ஐ ஹாவ் மை லைக் விஷன். சில விஷயங்கள் கண்டிப்பாக பெட்டராக இது கிடச்சிருந்தா பெட்டராக பண்ணியிருக்கலாம், இது கிடச்சிருந்தா பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்றது ஓகே. பட் ஆனால் அது ஒரு ரிஸ்க்காக இருக்கும்போது அதை எவ்வளோக்கு எவ்வளோ மிட்டிகேட் பண்ண முடியுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். விச் இஸ் அ சேஃபர் கால் ஃபார் அஸ் ஆல்சோ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ப்ரோ, இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் லைக் as you grow more and more as a director, do you feel like you trust your gut more, or is this more of a calculated judgment every time based on everyone's opinion? Or bro, ரெண்டுமே பேலன்ஸ் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். sometimes you have to go with your gut, you have to fight for what you want. Is there anything you fought for specifically during like Lover? ஹீரோயினுக்கு நிறையா இது டைம் எடுத்துச்சு ப்ரோ. அது அந்த டைமில் ஒரு மாதிரி ப்ரெஷராகவுமே பில்ட் ஆச்சு ஷூட் போகணுன்ட்டு. பட் ஐ வாசன்ட் கன்வின்ஸ். ஸோ we like took a lot of time and like we did a lot of auditions. அந்த இது so many small battles அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது யூ நீட் டு பிக் யோர் பேட்டில்ஸ் பேசிக்கலி. அவ்வளோதான். ஆமாம். படத்தில் ஏதாவது சீன் வந்து லைக் கண்டிப்பாக நீங்கள் வச்சே ஆகணும்னு சொல்லி லைக் வச்சிங்களா? எடிட்டில் அதை ரிமூவ் பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு அது பர்சனலாக அந்த சீன் கண்டிப்பாக இருக்கணும் படத்தில் அது அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன் இருந்துச்சா? எடிட்டில் யாராச்சும் ரிமூவ் பண்ண மேபி ரிமூவ் பண்ண சொல்லலாம் கூட, அது தேவையே இல்லை. ஆனால் அவுட் சைட்லேருந்து வர ரிவ்யூஸ்லாம் அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்காக நின்று இந்த சீன் வேணும்னு சொல்லி ஏதாவது இருக்கு. ரெண்டு சீனு. அது எப்படின்னா யாரும் ஒரு சிங்கிள் பர்சன் சொல்லி இல்லை. நான் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா நிறையா ஒப்பீனியன்ஸ் வரும், நிறையா வியூ பாயிண்ட்ஸ் வரும். அதில் சிலது கன்சாலிடேட் ஆகி ஸ்ட்ராங்காக சில பேர் சொல்லுவாங்க இது வேணாமே அப்படின்ற மாதிரி. அப்படி வந்தது தான். அதில் ரெண்டு விஷயம் வந்து, ஒன்று அருண் வந்து கோகர்னால பியூக் பண்ணுவான் ஒரு இடத்துல, அந்த ஒரு உச்சகட்ட இதுக்கு போயிட்டு அந்த பியூக் பண்ணுவான். அண்ட் கடைசியில் திவ்யா அவனை ஹக் பண்ணுறது கிளம்புறதுக்கு முன்னாடி. அந்த ரெண்டுமே வந்து கன்டென்ஷன் வந்தது அது ரெண்டுமே வைக்கிறதுக்கு. பட் எனக்கு அது ஒரு கன்விக்ஷன் காலாக இருந்தது, அந்த ரெண்டு இடமே நான் வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி. My perspective, I knew like okay, what he's doing is like not good, like they both are not compatible. And like what I felt you were trying to do was like over what you will make it look like they're gonna get together in different variations and then you'll break it. So I felt like you're trying to tell people that illa எவ்வளோதான் நீ கிட்ட போனாலும் அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகாத ஒரு விஷயம், அதை நீ புரிஞ்சுக்கோ, அதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு. பட் தே ஃபெல்ட் லைக் அந்த லாஸ்ட் சீன் இருக்குல்ல, மணிகண்டன் வந்து லைக் ஹக் பண்ணும்போது தே ஃபெல்ட் லைக் இட் வாஸ் அ வின் ஃபார் த கை.
which True, which is very like I was bewildered like என்னது இது மாதிரி பேட்ரியார்க்கெல்லாம் வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதுலேருந்து. மேபி இந்த 3 months வந்து அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருந்தா மேபி would audience have understood that better. அந்த கார்டு போடுற இடத்துல நிறையா எனக்கு யோசனைகள் இருந்தது அதை விஷுவலைஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேஸ் இருக்குல்ல அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபேஸ் ஆக்சுவலி. அந்த மூவ் ஆன் அதை வந்து நான் எதை காட்டி இப்போ நான் ஒரு ஃபியூ மாண்டாஜஸில் காட்டி அதை கடந்து போக விரும்பலை ஆக்சுவலி. அதை வந்து பீப்புளோட இமேஜினேஷனுக்குள்ளே விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அது பண்ணது. ப்ராப்ளி அந்த விஷயம் காட்டியிருந்தாலுமே எனக்கு தெரில இது இப்படி தான் வந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த ஹக்கை பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ டன் டிஃப்ரெண்ட்லின்னு கேட்டிங்களா, மை இன்டென்ஷன் வாஸ் லைக் அந்த ஒரு ஆம்பிகுவிட்டி இருக்குல்ல. I know. I felt like throughout like live in or everything, I felt like you wanted people to make the choice when they see it. You didn't want to say something for them. So I trusted them. Looks like I shouldn't. ப்ரோ ஆனால் நீங்கள் அதை வச்சதுனால இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஐம் ஹாப்பி. மனதளவில் முடிவு எடுத்துடுறது ஈஸி, பட் அது வந்து இன் ஆக்ஷன் பண்ணும்போது அது எப்படியுமே ஹோல்ட் ஆன் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். அந்த லாஸ்ட் ட்ரா ஆஃப் ஹோல்ட் ஆன் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷனு. ஆக்சுவலி நீங்கள் லிவனில் அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சீன் அப்போ இவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த தமிழ் சினிமா இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது பார்க்கும்போது தான் தோணுச்சு, லவ்வரில் அந்த ஹீரோ கேரக்டரை அவன் வந்து வின் பண்ணிட்டான் அப்படின்னு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாம் இப்போ இவ்வளோ இன்டர்நெட் எக்ஸ்போஜர் இருந்தும் நிறைய அதை பற்றி படிக்க முடிஞ்ச நாலேஜ் இருந்தும் சில பேருக்குலாம் அது ரீச்சபிளாக இருக்காதுல்ல. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மேபி இது எனக்கு இப்படி தோணுது, மேபி அப்படி இருந்திருக்கலாமோ. லைக் மேபி மணிகண்டன் அந்த மாதிரி ஜெலஸாக இருக்குது, பொசசிவாக இருக்குதுலாம் இட்ஸ் ஃபைன், அவன் கடைசியில் வந்து அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மைண்ட் செட்லேயே அவங்க அந்த படத்தை பார்த்துருப்பாங்களோ, அதனால தான் இந்த மாதிரி அவுட்கம் வருதோன்ற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி மாடல்ஸ் இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களையோ இல்லை பாசிட்டிவாக இருக்கிறவங்களையோ நம்ம ஹீரோ பார்த்து மட்டும்தான் பழகி இருப்போம். ஸோ அந்த கண்டிஷனிங் வந்து அப்படியே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக I think there has to be like 10-15 more lover type films to unlearn. எக்ஸாக்ட்லி. அந்த கண்டிஷனிங் பிரேக் பண்ணுறதுக்கே ஒரு டைம் தேவைப்படுது. மேபி லைக் இட்ஸ் a starting point எடுத்துக்கிறேன் நான். When you were coming on only I watched Lover actually. Genuinely like it felt like I was able to see the interactions I have with people better now. ஓகே அவங்களோட கோவம் வந்து கோவங்கிற இடத்துலேருந்து வரல, வேற ஒரு இடத்துலேருந்து வருது. ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து கான்ஃப்ளிக்டில் போய் முடியணும்னு அவசியம் இல்லை. லைக் லிவின்லலாம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. லைக் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு தடால் புடால்னு அது போய் முடியாது. லைக் you can have a conversation about it, like there's an agreement. Actually லிவன்ல அந்த ஒரு லைன் தின் லைன் இருந்துச்சு ப்ரோ. அது அந்த கான்ஃப்ளிக்ட் அவங்க பேசுறதுலாம் ரூடாக போகிறதுக்கும் அது அப்படியே சால்வ் ஆகிறதுக்கும் அதை நீங்கள் செம்மையாக மெயின்டைன் பண்ணிருந்தீங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் ஓகே திஸ் மைட் கெட் இன் டு லைக் ரியலி பேட் ஃபைட் அண்ட் லைக் தேல் செப்பரேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு கேரக்டரும் ஒரு மாதிரி காமா அவங்க தே ஆர் போத் எப்படி சொல்கிறது செக்யூர் வித் தெம்செல்ஸ். அவங்க ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது அது ப்ராப்பராக சால்வ் ஆகிட்டு போயிடுது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் எழுதின கேரக்டர்ஸே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று வந்து உங்களோட அந்த நீங்கள் ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல ஒன்று. Like many people gave you Q&A voice notes. பியூர் சினிமா. சில பேர்லாம் மெட்டஃபரிக்கலாக இந்த மாதிரி வச்சிங்களா அந்த மாதிரி வச்சிங்களா, பைக் ஓட்டு போகிற பொசிஷன் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுலாம் கேட்டாங்க. எனக்கான பார்க்கும்போது ஒன்று தோணுச்சு ப்ரோ. ஓகே நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் வேணும்ட்டே ஆமாம்மா நான் அப்படி தான் வச்சேன் அப்படின்ற மாதிரி எங்கேயாச்சும் சொல்லியிருந்தீங்களா? மெட்டஃபார்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதே எப்படி சொல்கிறது பர்பஸை டிஃபீட் பண்ணுற மாதிரி ஆகுது. அதை நீங்கள் எடுத்து இது இப்படி தான் பண்ணியா அது அப்படி தான் பண்ணியான்னு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த மேஜிக்கே எனக்கு போயிடுதுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்களா அப்படி நினச்சிக்கோங்க, அப்படி இல்லையா அப்படி இல்லை அப்படின்றது அவங்க இட்ஸ் லைக் ஓப்பனாக இருக்கும்போது தான் மெட்டஃபர்ஸுக்கு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ஜோக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான். அது ஜோக் சொல்லிட்டு விட்டுறணும், புரியலன்னா சிரிப்பு வரலன்னா அதை கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். I always felt like that ambiguity was like the coolest part of it. Like என்னடா விட்டுட்டீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அண்டு எனக்கு உங்களோட இது பார்க்கும்போது தான் எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஓகே எல்லா இடத்துலையும் வந்து ஆடியன்ஸுக்கும் ஒரு பேச்சுக்கு இடம் கொடுக்குறீங்க அவங்க மனசில். there's a freedom of speech for them to have this kind of like because like if 3 of us is like all of us here sitting in the room before you came also genuinely we were having like a debate like எதுக்கு அதை வச்சிருப்பாரு இது எதுக்கு இப்படி ஆச்சு இந்த like இந்த hugging scene especially like because we wanted to gather everyone's opinions and like I felt like அந்த conversation insight பண்ணுறது வந்து was like I felt like okay maybe cinema should
do that. That's the only way you can influence a generation. So I just want to really appreciate. Yeah, true, bro. I'm just happy, like more than anything I'm really happy about the kind of conversation the film has started. And like நிறைய பேர் எனக்கு பர்சனலாக வந்து பேசினது, அவங்களோட லைஃபோடைய மொமெண்ட்ஸ்லாம் என் கூட ஷேர் பண்ணுறது, டீப்பஸ்ட் சீக்ரெட்ஸ்லாம் என்கிட்ட வந்து சொல்லி நான் இப்படி ஒரு மோசமாக இருந்தேன்னு கன்ஃபெஷன், எனக்கு இன்ஸ்டாகிராமில் கன்ஃபெஷன் டேப்ஸ்லாம் வரும், ஆடியோ நோட்ஸ்லாம் இருக்கும், 3 நிமிஷம் 4 நிமிஷம் பாவ மன்னிப்பு. அந்த மாதிரி அவ்வளோ தூரம் ஒருத்தங்களை மூவ் பண்ணுதுங்கும் போது அதை விட ஒருத்தர் மேக்கருக்கு வரனா வேணுங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஒன்று ஐ லைக் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் ரைட்டிங். அது என்ன ஜானர்? ஏதாச்சும் ஜான்ரா வந்து நான் இப்போ எழுதிட்டு இருக்கிறது வந்து ஒரு காமெடி ட்ராமா, ஒரு மாதிரி இட்ஸ் லைக் அ மிஸ்ட்ரி காமெடி ட்ராமான்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் லைக் பிச்சிங் இட், ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ் சூன். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் இட். நான் இது வரைக்கும் லிவ் இன் லவ்வரில் பண்ண எந்த சூடுமே இல்லாமல் ஒரு ஒர்க்காக இருக்கும். இட்ஸ் பிகாஸ் ரெண்டுமே ரிலேஷன்ஷிப் பேஸ்டுங்கிறதுனால இது வந்து டோட்டலாகவே வேற ஒரு ஜான்ராவாக ஒன்று அட்டம் பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்கு. யாராவது ஒரு ஃபிலிம் மேக்கர் இல்லை யாராவது ரைட்டர் பார்த்து உங்களுக்கு ஒரு பொறாமை ஏதாவது இருந்திருக்காங்க? பொறாமன்றது இல்லை, ஏன்னா அப்படி பொறாம ஒரு அட்மிரேஷன், லைக் ஜெல்லசி, தேர்ஸ் an admiration. கண்டிப்பாக அது வந்து லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் சொன்னால். அவ்வளோ பேர் ஒரு 2-3 பேர் அவங்களுக்கு மெயினாக. ரீசெண்டாக ட்ரெய்லர் வந்ததுனால எனக்கு டாப் ஆஃப் மைண்டில் பால் தாமஸ் ஆண்டர்சன் வர்றாரு. லைக் ஹீஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். எனக்கு பயங்கரமாக அவரோட ஈச் ஃபில்ம் லைக் ஐ வுட் வாட்ச் லைக் ஸோ மெனி டைம்ஸ். அண்ட் லைக் விஷனரி. எனக்கு கண்டெம்பரரி அமெரிக்கன் டைரக்டர்ஸில் ஐ திங்க் லைக் ஐ எம் வெரி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஒர்க். ஸ்டில் வாக்கிங்னு ஒரு படம், அது என்னோட ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட். அப்பாஸ் கியாரஸ்டாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஈரானியன் டைரக்டர். அந்த இதில் இப்போ கூட இந்த டேஸ்ட் ஆஃப் செரி அந்த டைரக்டர் தான். இப்போ கரண்டா உங்களுக்கு ஒரு 5 ஃபிலிம் நீங்கள் சொல்லுவீங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க? நான் ரீசெண்டாக பார்த்ததில் எனக்கு அனோரா பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அனோராஸ் ஒன் ஃபில்ம் ஐ லவ். ஸ்பெசிஃபிக்லி அதோட எக்ஸ்பீரியன்ஸாக வந்து சிஃப்டில் பார்த்தேன், சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தேன். யூஸ்வலி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து படம் பார்த்தா ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்கல்ல ஆடியன்ஸ், அப்படியே உட்காந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த படத்துக்கு வந்து பிளாஸ்ட் தேட்டரு, பயங்கரமாக சிரிக்கிறதாகட்டும் கத்துறதாகட்டும் அழுகிறது, அவ்வளோ படத்துக்கூடையே இருந்து ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அது எனக்கு ஹோல்சமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே பயங்கரமாக இருந்தது அனோரா தேட்டரில் பார்த்து. ஐ திங்க் ஆல்சோ இட்ஸ் மேட் ஃபார் தியேட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஓடிடியில் பார்க்கும்போது அந்த கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸில் வரும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஹைட்டன் ஆகும். அந்த மொமெண்ட்ஸு, அந்த சிச்சுவேஷன்ஸோட இருக்கும், அந்த நேரத்தில் ஒரு டயலாக் சொல்லும்போது உங்களுக்கு கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸாக எலிவேட் ஆகும்ல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அனோராவில் பியூட்டிஃபுல்லாக ஐம் கிளாட் ஐ காட் இட் இன் தியேட்டர்ஸ்ன்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அனோரா இஸ் கிரேட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில். ஆல்சோ சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லேயே இன்னொரு படம் பார்த்தேன், தட் ஆல்சோ ஐ லவ், சீட் ஆஃப் த சேக்ரெட் ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு, முகமது ரசூலோஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் அன் இரானியன் டைரக்டர், வெரி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அண்ட் தட் சீட் ஆஃப் சேக்ரெட் ஃபிக் இஸ் லைக் பயங்கர ஆன்டி, இட்ஸ் ஸோ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தட் ஹி காட் லைக் ஜெயில் டைம் 8 years ஏதோ அவருக்கு ஜெயில் டைம் கொடுத்து அவர் அங்கேருந்து ஜெர்மனிக்கு எஸ்கேப் ஆகி லைக் ஜெர்மனியோட அஃபீஷியல் ஆஸ்கர் என்ட்ரி அந்த படம். பட் இட்ஸ் அன் ஈரானியன் ஃபிலிம். ஸ்கார்சிசி பற்றி பேசினதுனால எனக்கு சைலன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் தட்ஸ் வெரி அண்டர் ரேட்டட் ஐ ஃபீல். ஸ்கார்சிசினாவே கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹீஸ் நோன் ஃபார்ன்றது இருக்கு. என்னன்னா பேசிக்கலி மதத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணுற வேலையை பார்க்குறவங்க 2 பேர் கிளம்பி ஜப்பான் போவாங்க. ஜப்பானில் வந்து அவங்களோட ஃபெய்த், ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் ஆடம் டிரைவரும். ஸோ அவங்களோட ஃபெய்த் வந்து எந்த அளவுக்கு சேலஞ்ச் ஆகுது அந்த டைம். இட்ஸ் அபவுட் ஃபெய்த். தட் ஃபில்ம் இஸ் அபவுட் ஃபெய்த். வாட் ஃபெய்த் இஸ், வாட் காட் இஸ். இட் கோஸ் இன் டு வெரி லைக் டீப் கொஸ்டின்ஸ்லாம். அது எனக்கு பயங்கரமான, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ஸ்கார்சேசி. இதில் லிவர்லேயும் சரி லவ்வர்லேயும் சரி உங்களோட இன்வால்மெண்ட் இன் சினிமாட்டோகிராஃபி எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஏன்னா எனக்கு வந்து லவ்வரோட சினிமாட்டோகிராஃபி வந்து லைக் ப்ராப்பராக ஃப்ரேமிங் எல்லாம் லைக் இந்த மாதிரி செட்டிங்காக இந்த அளவுக்கு ஃப்ரேமிங்லாம் ப்ராப்பராக வச்சிடல. ரியல் லைஃப்பில் இருக்க ஒரு மாதிரி அதுவும் யதார்த்தமாக தான் இருந்துச்சு. அது வந்து நீங்கள் இன்டென்ஷனலாக எடுத்த டிசிஷனா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, இல்லை டிஓபியோட இன்புட்ஸும் சேர்ந்து இதில் வந்துச்சு? கான்வர்சேஷனாக தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா ஸ்ரேயா நோன் ஹிம் ஃபார் அ லாங் டைம். ஸோ வி ஹாவ் அ லைக் நைஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அண்ட்
இட்ஸ் லைக் கம்யூனிகேட்டிங் தான் நினைக்கிறேன். நமக்கு நம்ம இந்த படத்தை என்னவா பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிற விஷயம் தான் நினைக்கிறேன் சினிமாட்டோகிராஃபியோட. அண்ட் இட் வாஸ் இன்டென்ஷனல். இட் ஷுட் பி லைக் கேப்சரிங்கிறது தான் எங்களுடைய ப்ரைமரி கீவேர்டாக இருந்துச்சு. லவ்வரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டேஜ் பண்ணதை விட கேப்சர் பண்ணது தான் ஜாஸ்தி. ஓகே ஓகே. ஸோ அதான் நிறையா விஷயங்கள் வந்து கேரக்டர்ஸ் அந்த ஸ்பேஸில் போட்டு அது ஒரு மாதிரி ஆர்கானிக்காக எப்படி எவால்வ் ஆகுது, அதுலேருந்து எப்படி பிளாக்கிங் பிடிக்கலாம், இந்த எமோஷனுக்கு என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்தால் நம்ம ரொம்ப க்ளோஸராக ஃபீல் பண்ண முடியும், இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் தான் இருந்தது. அண்ட் மெயின் மோட்டிவேஷன் ஆர் லைக் அ டிரைவிங் ஃபேக்டர் ஃபார் லவ்வர் சினிமாட்டோகிராஃபி இஸ் கேப்சரிங் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் லவ்வரில் என்னன்னா நிறைய பிட்வீன் த லைன்ஸ் இருக்கு. ஸோ அந்த சட்டிலாக அந்த பர்ஃபார்மன்ஸில் இப்போ இவன் ஒரு விஷயம் சொல்கிறான், இவன் அதுக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்லலாம், ஆனால் அவன் மனசுக்குள்ள இன்னொரு விஷயம் ஓடலாம். ஸோ அதையும் சேர்த்து சப்டெக்ஸ்டாக டெலிவர் பண்ணுறது தான் இந்த படத்தை வந்து கன்வே பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அப்போ ப்ரைமரி வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற நியூவான்சஸை கேப்சர் பண்ணுறது தாங்கிறது ப்ரைமரி கோலு. அண்ட் அந்த சைக்காலஜியை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் போகலாம் கேமரா வாங்குறது தான் கான்வர்சேஷனாக இருந்தது. அங்கேருந்து தான் எவால்வ் ஆச்சு. அண்ட் லைட்ஸாகவுமே ரொம்ப மினிமலாக தான் இருக்கணும். அது வந்து ஆஸ் நேச்சுரல் ஆஸ் பாசிபிள். எங்களுக்கு ரெண்டு பேருமே பேசிக்கிட்ட போது நிறையா இன்ஸ்பிரேஷன் வந்து ஏஷியன் சினிமாஸ் தான் நிறையா இன்ஸ்பயர் ஆச்சு. ஜாப்பனீஸ் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், தாய்வானீஸ் ஃபிலிம்ஸு, ஹாங்காங், இவங்களுடைய ஃபிலிம்ஸ்லாம் வந்து பயங்கர ஒரு நேச்சுரலிஸ்டிக் அப்ரோச் ஒன்று இருக்கும்ல, அது வந்து ஒரு பெரிய டிரைவிங் ஃபேக்டராக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரோ இப்போ உங்களை லைக் when you work with actors first like ஃபுல்லாக அவங்கள லைக் ஸ்கிரிப்டாக லைக் do you do that and let them imbibe it or like make them try to live that person itself, like how is like that approach work? லவர் பொறுத்த வரைக்கும் அந்த அருண் திவ்யாங்கிற கேரக்டர்ஸ், மணிகண்டன் அண்ட் கௌரி பிரியாவுக்கு வந்து we had a lot of conversations. ஸ்கிரிப்டை தாண்டி both of them did read the script and we did have conversations scope of the scriptக்குள்ளேயும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஒரு 1 week கிட்டத்தட்ட டேபிள் ரீட்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 week இட் வாஸ் ஜஸ்ட் லைக் digging deep into the characters. What would you do, how do you feel about this, and like what's your take on this, அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு இந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இது and they also get into the skin of the character and they start coming up with a lot of questions. Why is he behaving like this here, why is she behaving like this? And they also like, okay, I have faced a similar situation and I reacted like this in the point la adu maybe like in the character ku edha help பண்ணுமா, அந்த மாதிரி லைக் ராண்டமா நிறைய கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு அதுல இருந்து தான் ஒன்று எவால்வ் ஆச்சு. அப்போ அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாங்க ஆல்மோஸ்ட் அவங்க ரொம்ப. ஆமா, ஏன்னா மணிகண்டன்லாம் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு அவருக்கு லைக் he wasn't able to shake off that stone ஃபேஸ் ஒன்று வச்சு அதுலேருந்து வெளியேறதுக்கு அவங்க வீட்டில் யாராவது பேசினா கூட கடுக்கடுக்குன்னு தான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு. அதுலேருந்து வெளில வர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் திங் இன் லவ் இஸ் டாக்ஸிக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு எப்பயுமே இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி ப்ரோ. அந்த கோட் கடைசியில் போட்டிருப்போம்ல, லவ் இஸ் அ வார், லவ் இஸ் அ பேட்டில். அது எப்போதுமே கண்டிப்பாக லைக் நம்ம மனுஷன்ட்டு ஒன்று இருந்தால் செல்ஃப்னு ஒன்று இருக்கும். அந்த செல்ஃபில் இருந்து யோசிக்கும் போது நம்ம சில டைம் அவங்கள பற்றி யோசிக்க மாட்டோம். நமக்கு நடக்கிறது மட்டும்தான் நம்ம ரியாலிட்டியாக இருக்கும். அது ப்ராப்ளி அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி லைக்வைஸ் இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது ஒரு லவ்னு எடுத்தாவே அதில் ஒரு பர்ஃபெக்டான லவ்ன்ட்டு எக்ஸிஸ்டே ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் நத்திங் கால் இட்ஸ் லைக் அ கான்ஸ்டன்ட் நெகோஷியேஷன் அண்ட் இட்ஸ் எவ்ரிடே ப்ராசஸ் நினைக்கிறேன். எவ்ரிடே நம்ம யாராக இருக்கோம்னு சூஸ் பண்ணுறது, ஆர் லைக் நம்ம எப்படி நம்ம பார்ட்னரை ட்ரீட் பண்ணுறோம், ஆர் லைக் எப்படி நம்ம நடந்துக்கிறோங்கிறது எல்லாமே லைக் இட்ஸ் அ பர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இட்ஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆல்வேஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. There's this term called the abused become the abuser அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். sinners become sinner அப்படின்ற மாதிரி. நீங்கள் இன்டர்வியூஸ்லலாம் சொல்லியிருப்பீங்க அருணோட கேரக்டர் வச்சு அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா அவங்க அம்மா இப்படி ட்ரீட் பண்ணதுனால he didn't want him to become his dad, அந்த வேர்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு he did some stuff, ஜெலஸாக இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் தக்க வச்சுக்கணும்னு பார்த்தது. ஆனால் பட் எண்ட் ஆஃப் த டே அவன் ரியலைஸ் பண்ணல
அவன் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே சுற்றி திருப்பி அந்த இடத்துக்கு தான், அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ ஒரு மென்டாலிட்டி இருக்குது. லவ்வர் பார்த்தும் போது எனக்கு ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. ஆனால் ஒரு 3 to 4 years பேக் அந்த படத்தை பார்த்துருந்தேன்னா அருண் மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த தமிழ் சினிமா பார்த்துட்டு ஜலசி பொசசிவ்னஸ்லாம் இதெல்லாம் அப்படி இருந்தால் தான் லவ், அதுதான் லவ், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே நீ பொசசிவாக இருக்கிறதெல்லாம் பாசம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்திருப்பேன். ஐ திங்க் ஃபீமேல் அவங்களோட லவ்வோட கான்செப்டும் மேல் ஒரு லவ்வோட கான்செப்டும் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லைக் சொசைட்டியலாகவே ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஃபீமேலை வந்து அவங்க லவ்வை பார்க்குற விதமும் மேல் கேரக்டர்ஸ் வந்து லவ்வை பார்க்குற விதமும் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் புக்கு படித்ததுலேருந்தும் சரி, நிறைய இன்டர்நெட் எக்ஸ்போஜர்லேருந்தும் சரி, படத்தை பார்த்து நம்ம தமிழ் சினிமா விட்டுட்டு வெளி படத்தெல்லாம் பார்க்கும்போது தான் ஓகே இதெல்லாம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் திஸ் இஸ் நாட் லவ், இதெல்லாம் ஒரு சர்டன் ட்ரேட்னால தான் வருது அப்படின்றது எனக்கு ரியலைஸ். உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் லைக் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும்ல, நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூ வுட் ஹவ் பீன் somewhat of an Arun in your past. அது எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு லைக் சேஞ்ச் ஆச்சு, எந்த மாதிரி உங்களுக்கு அது சேஞ்ச் ஆச்சு? இல்லை, ஓவர் த இயர்ஸ் தான் சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி லைக் காலேஜ் முடிச்சுட்டு இன்னும் வேற மாதிரியான பீப்புள் மீட் பண்ணி நிறைய பேர் கூட பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு லைஃப் மேலே ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அது மேலே நம்ம நிறைய லிட்ரேச்சர் படிக்கிறோம், படங்கள் பார்க்குறோம், வேறு பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஓப்பன் ஆகுதுங்கும் போது சரி நம்ம ரொம்ப குறுகுன ஒரு இதில் யோசிச்சிட்டோமோங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கு. பட் இட் ஹேப்பன் ஓவர் த இயர்ஸ் தான். இட்ஸ் நாட் லைக் ஒன் சிங்கிள் பாயிண்ட் தட் சேஞ்ச்டு மீ, அந்த மாதிரி எனக்கு சொல்ல முடியல. ப்ராப்ளி லைக் in my early 20s it started happening. But in my late 20s I kind of like ஒரு மாதிரி started figuring out okay என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு மாதிரி கான்க்ரீட்டாக அந்த ஐடியாஸ் ஃபார்ம் ஆனது ப்ராப்ளி லைக் mid 20s to late 20sல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So I just wanted to ask if like you feel like everybody will choose to create if they had the space for it, like let's say like our previous generations, our parents who have like always been used to taking care of others, everyone, I feel like creating would have been the therapy or cure or the perspective gaining that they would have needed, which was not available to them at those particular times. Like that's an interesting thought, bro. I've not thought about that way, but நீங்கள் சொல்லும்போது probably ஏன்னா என்ன பண்ணுவீங்க, like what you will come up with some ideas and you need like you would like to share them and see what the world. அதான் எனக்கு ரீசெண்டாக அந்த கோட் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஐ நீடட் ஏஐ ஸோ தட் இட் கேன் டூ லாண்ட்ரி அண்ட் இது ஸோ தட் ஐ கேன் ரைட் அண்ட் டூ ஆர்ட். பட் இட்ஸ் லைக் ஏஐ இஸ் டூயிங் ஆர்ட் அண்ட் ஐ எம் டூயிங் லாண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கோட்டு தான் ஞாபகம் வருது எனக்கு. என்ன கிரியேட் பண்ணுறோங்கிறதும் நீ எதுக்கு இதை கிரியேட் பண்ண, I think it will again start from like evolution of religion. அங்கே இருந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும் அங்கே இருந்து. கண்டிப்பாக that's where art also comes from, need for stories also come from, because there's something happening and you need to share itங்கிற ஒரு இடத்துல இருந்து தானே, கான்ஃப்ளிக்ட்லேருந்து தான் கேஆஸ்லேருந்து ஆர்டர். ப்ரோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த மியூசிக் இன் லவ்வர். ப்ரோ லவ்வர் படத்தில் எனக்கு ஆல்பமாகவே அது மொத்தமாகவே ஒரு மாதிரி மூவ் பண்ண வச்ச ஒரு கேட்கும் போதே ஒரு மாதிரி ஒரு ஃபீல்ஸில் எடுத்துகிட்டு போன ஆல்பமாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, படத்தில் சரி. எனக்கு டேரக்டர் டு மியூசிக் டைரக்டர் அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்கள்கிட்ட, ஷான் ரோல்டன் அவர்கிட்ட, அண்ட் தென் அவர்கிட்ட நீங்கள் சொல்லும் போது என்ன டோனில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி சாங், இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, இந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு சாங்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஷான் ரால்டன் பொறுத்த வரைக்கும் he like really got the script, he really got what I was going for. அந்த நம்ம பேசுகிற ambiguity, அது என்னவா கம்யூனிகேட் பண்ணுங்கிற விஷயங்கள் வந்து அவருக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல்லையுமே ஒரு ஃபிலசாஃபிக்கலாக, ஹீஸ் அ வெரி ஃபிலசாஃபிக்கல் பர்சன். லைக் பயங்கரமாக அவர் கூட உட்காந்தா ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அவர் பேசுவார். ஸோ ஜென்ரலாகவே ஹி ஹாஸ் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திங்ஸ்ன்ற மாதிரியான ஒரு பர்சன் தான். ஸோ அதனால ஹீ ரியலி காட் அந்த ஆம்பிக்விட்டி ஆகட்டும் அண்ட் அந்த இன்பிட்வீன் லைன்ஸ் என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதோடைய அந்த ஃபேப்ரிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருங்கிற இடமே இட் லைக் ஃபெசிலிட்டேட்டட் த ப்ராசஸ் வெரி வெல்ன்ற மாதிரி தான் இருந்தது. அங்கேருந்து லைக் இட் வாஸ்
மோர் அபவுட் எமோஷன்ஸ் தான். கான்வர்சேஷன்ஸாகவே எப்படி இருக்குன்னா இந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுது, நம்ம மியூசிக்கலி எப்படி அண்டர்லைன் பண்ணோம் அந்த எமோஷனை வந்து நம்ம இப்போ ஒரு சேடுனா அது வந்து ஒரு சேட்லேயே வந்து ரொம்ப அப்படியே புளியற மாதிரி பேன்ற ஒரு சோகம் இருக்கு. மியூசிக்காக கிராக் ஆகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்த ஏரியா வந்து அருணோட ஆங்கர், அதை எப்படி அண்டர்லைன் பண்ணுறதுன்னு தான். இப்போ வந்து அதை ஈஸியாக நீங்கள் மியூசிக்கில் க்ளோரிஃபை பண்ணிட முடியும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து அது எனக்கு டென்ஷனும் க்ரியேட் பண்ணும், அதே சமயத்தில் வந்து அதை கெத்தாகவும் காட்டிடக்கூடாதுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் இருந்ததுன்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே ஓரளவுக்கு அவர் இதுவுமே புரிஞ்சுக்கிட்டாரு, பட் கிராக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. மற்றதெல்லாமே அவர் லைக் ஹி ஹிட் மோஸ்ட்லி ஒரு மாதிரி புல்சையாக தான் இருந்தது. நிறையா விஷயங்கள் டியூனாக போடும்போதே வாட் ஹி கேம் அப் வித் வாஸ் லைக் க்ளோசர் டு வாட் ஐ வாண்டட்ன்ற ஒரு ஜோனில் தான் மற்றது எல்லாமே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ப்ரோ, ஸோ லைக் வி touched all departments. Editing the movie முதல்ல like was there any major struggle, like ஷூட் பண்ணிட்டீங்க வரும்போது இது நம்ம நினச்ச மாதிரி கன்வே ஆகலை, and like did you have to like work around really hard in the edit? எடிட்டில் கொஞ்சம் சேலஞ்சஸ் நிறையா இருந்தது. பிகாஸ் லைக் for me I feel like எனக்கு I'm drawn towards writing character based dramas தான் எனக்கு. அதனால நம்ம கேரக்டர்ஸை வந்து நிறையா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அது வந்து எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சீனுக்குள்ள அந்த விஷயத்த தூக்கிட்டா வேற மாதிரி கன்வே ஆகும், அந்த விஷயத்த வச்சா வேற மாதிரி கன்வே ஆகும், அந்த கேரக்டரே சொல்றேன். அண்ட் இட்ஸ் இன்பிட்வீன் ஒரு சீனுக்குள்ளேயும் இது இருக்கு, அண்ட் ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லயும் இருக்கு. இந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் நம்ம, ஏன்னா நிறைய எடுத்துட்டோம், நாங்கள் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டோம். அது வந்து இன்டர்பிரிட்டேஷனாக மாறிட்டே இருந்தது. இங்கே இவன் இதை பேசினா இப்படி வருது, இது நமக்கு தேவையா, அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் எடிட்டாக நிறையா இருந்தது. ஏன்னா நிறைய கான்வர்சேஷன்ஸ் எழுதி எடுத்துட்டோம். ஏன்னா கேரக்டர் ட்ராமாங்கும் போது யூ கேன் எஸ்டாப்ளிஷ் கேரக்டர்ஸ் த்ரூ லைக் கான்வர்சேஷன். ஆக்ஷன்ஸ்லையும் பண்ணலாம், பட் நான் நிறைய கான்வர்சேஷன்ஸ் எழுதி பண்ணியிருந்தேன். ஆனால் அது நம்ம தியேட்ரிக்கல்ன்ட்டு வரும்போது நம்ம ரொம்ப கான்வர்சேஷன்ஸ் மேலே போயிட்டாலும் அந்த லைக் யூஸ்வலாக அந்த லேக்ன்ற ஒரு ஃபீல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வரும். ஸோ அதை எப்படி லைக் நேவிகேட் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் ஒரு சேலஞ்சஸாக இருந்தது. எனக்கு கேரக்டரும் கன்வே ஆகணும், அதே சமயத்தில் கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப ஹெவி ஹேண்டடாக இல்லாமல் தேவையான அளவுக்கு மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதுலேயுமே நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் அந்த டைமில் ஒரு காலாக எடுத்து கட் பண்ண விஷயங்கள் எல்லாமே இப்போ நான் யோசித்து மேபி அதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த சைக்கியை வந்து இன்னுமே கொஞ்சம் டீப்பராக புரிஞ்சிக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரியான. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி அவன் வந்து அவளுக்கு காட்டுறது எல்லாமே ஒரு மாதிரி உமன் பேஷிங்கான ரீல்ஸ்லாம் வரும், அதெல்லாம் அவன் என்ஜாய் பண்ணிட்டு அவன் காட்டுவான். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ்குள்ளே இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஏதோ ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்குமோ, அவனோட அந்த ஒரு அன்னவேராக இருக்கான் ஆனால் இவளுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்கிற எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே கொஞ்சம் அதான் அது நெகோசியேஷனாக தான் இருந்தது. அது நானும் சேர்ந்து தான் அந்த கால் எடுத்தேன். பட் நவ் ஐ ஃபீல் லைக் அ லிட்டில் டிஃப்ரெண்ட்ன்ற மாதிரி இருக்கு. ஐ திங்க் இன்னைக்கு ஆக்சுவலி உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஐ ஹேட் ஃபன். எனக்கு வந்து லைக் யூஸ்வலாக ஒரு எனக்கு நீங்கள் பேசுறதே நல்லா இருந்துச்சு. ஆமாம், உங்கள் கேரக்டர்ஸ் மாதிரி தான் ப்ரோ நீங்கள் இருக்கீங்க. சத்தியமாக படத்து இந்த ஹரிஷ் கேரக்டர் ஒரு மாதிரி பேசுறதுலேயே ஒரு காம் எனர்ஜி, அப்படியே கம்போஸ்ட் எனர்ஜி, செக்யூர்ட் எனர்ஜியாக இருக்குது. உங்கள்கிட்ட பேசும்போது சிரிச்சிட்டே அப்படியே லைக் அந்த ஃப்ரீடம் டு லைக் ஆமாம் தோன்றதை பேசுறது வந்து லைக் டுடே ஐ ஃபெல்ட் தட் அ லாட் லைக் while talking. Glad bro, I'm glad. We are glad. I had fun bro, thanks for having me. And எனக்குமே என்னன்னா எனக்கு முக்கியமாக நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து விக்கி பப்போடது தான். ஏன்னா லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஐ ரியலி லவ் ஹிஸ் ஒர்க், பட் எனக்கு அவரோட மைண்டை தெரிஞ்சுக்கணும், பிக் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. பட் அது லைக் வி ஹாவ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், பட் இட் நெவர் ஹேப்பன். பட் எனக்கு இந்த பாட்காஸ்டாக கேட்கும்போது இட் வாஸ் வெரி லைக் நைஸ் டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு நீங்கள் உங்களோட கெஸ்ட்டோட சாய்ஸஸே ஐ ரியலி லைக், அண்ட் இட்ஸ் a really like healthy thing for the creative community that you're doing. So I really like நீங்கள் வந்தது ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம். எங்களுக்கு இன்னும் உங்கள் பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் ஒரு சர்டன் லெவல் ஆஃப் கெஸ்ட் லைக் வரதுக்கு சான்சஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கு நீங்கன்னா பிகாஸ் ஃபார் அஸ் லைக் up until now it was like the music industry, and then suddenly Yamini Agnamurthy said okay, and then immediately you said okay, and I'm like okay, எல்லாரும் ஏதோ கேக்குறாங்க போல நம்ம பேசுறது. அதுல
So there's like a sense of validation to, you know, like what you're doing. Yeah, definitely, because like it's really exciting what you நிறையாவே மியூசிக் வீடியோ சீனே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். பிகாஸ் 2017 2018லாம் நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம் மியூசிக் வீடியோ பண்ணுறதுக்கு. அப்போ வந்து லைக் மார்க்கெட்டாக கிராக் ஆகலை. இன்ஃபேக்ட் மதுரை சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரேப் குரூப், தே வெரி க்ளோஸ் டு மீ. ஐ வாஸ் லைக் ட்ரைங் டு மேக் அ மியூசிக் வீடியோ வித் தெம். அண்ட் அதில் வந்து ஷியான் சஹீர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட ஒரு சோலோ ஆல்பம் ஒன்று அந்த டைமில் வச்சுருந்தாரு. அது வந்து பயங்கரமாக இருக்கும், எல்லா சாங்ஸுமே இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கெலாம் நாங்கள் மியூசிக் வீடியோ பண்ணணும்னு நிறையா கான்செப்ட் ஆர்ட்டு டிசைன்லாம் பண்ணி பிட்ச்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்போ மார்க்கெட் கிராக் ஆகலை. ஸோ அதனால அப்போல்லாம் நடக்கலை. இப்போ இது நடக்கிறது இது எல்லாமே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்குமே. செம்மையாக லைக் ஐம் லைக் I'm just happy that this thing is happening. And think indie முக்கியமாக லைக் செம்மையாக ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அது ஸோ that's great. Okay. This is Shiva signing off. That is Sai and that is Prabhuram Vyas bro.